உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனதாரண தரணம் தம் தனதாரண தரணம் தம் தனதாரண தரணம் தம் தனதாரண தரணம் தம். இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடுவேன். வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. சிறியவன் நான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. என் மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவார். நீ எப்பவுமே நீ வரனாக்கா நான் அவனோட இருப்பேன். நீ போயிட்டுனாக்கா கோவில் வரைக்கும் எதிர்பார்த்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ எனக்கு இருக்கிறது 3 மகன், 3 மகளும் இப்போ 3 பொண்ணு. இப்போ என்கிட்ட யாரும் இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன். எங்கே இருந்தாலும் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும். அடுத்த வருஷம் இந்த நாள் என் கூட இருந்து ஒரு கேக் வெட்டினா சந்தோஷப்படணும். உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவார். எப்போதுமே கடவுள் உனக்கு துணை இருப்பார். நீ போ சொல்ல வர சொல்ல எந்த குறையில்லாத உன்னை ஆசீர்வாதத்தை வெய் நடத்துவார். நான் எப்பவுமே நான் பிறந்தநாள் கொண்டாடல. இப்போ அடுத்த வருஷம் இந்த நாள் ஏன் கண்ணு இருக்கோ நீ ஒரு பிறந்தநாள் கொண்டாடணும், கேக்கு வெட்டணும். எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன ஏன்னா உன்னை பற்றி நான் ரொம்ப வேதனைப்படுவேன். வர சொல்ல சந்தோஷமா இருப்பேன், போ சொல்ல கண்ணீர் விடுவேன். ஒரு நாளும் திங்காமனா வேதனைப்படுவேன். புள்ள வரலாம் கண்ணு முடிச்சு இருப்பேன். இப்போ அந்த பழக்கமே எனக்கு இல்லை, மறந்து போச்சு. இப்போ சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நீ போற அன்னைக்கு போ சொல்ல நான் வேதனை கோவில் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். அப்புறம் நான் கண்ணை கழிவு வீட்டுக்கு வருவேன். எங்கதான் நீ ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கணும். நீ மழை போல வளரணும். குடும்பம் கடவுள் மாதிரி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன உன்னை ஆசையில் விட்டா நீ கூட நான் எவ்வளோ வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டேன். நீ சரியில்லாத நேருக்கு அந்த இடத்துல ஏரிக்கும் கீரிக்கும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போய் விட்டேன். என்ன நீ போய் சொல்ல கண்ணீர் விட்டு அழுதேன். ஒரு நாள் நான் அழுதேன். அடுப்பு கூட 10 வைக்காது அழுதேன். அழுது நான் கண்ணீர் விட்டேன். அப்புறம் நம்ம புள்ள நல்ல மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டேன். இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குது நீ இருக்குது. ஆனால் அந்த பையன்ல இருந்தால் எவ்வளோ நீ கெட்டு போயிட்டு இருப்ப. இப்போ உன் குடும்பமே நீயும் எல்லாம் சந்தோஷமா வாயினே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
என்ன சொல்றது, நான் எதுவுமே உனக்கு எதுவும் சொல்ல. நீ நல்லா இருக்கணும், கடவுள் ஆசீர்வாதம், நல்லா உன் குடும்பம் இருக்கணும், குடும்பத்தோட நல்லா வாழணும். கடவுள் உனக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. மழை போல கை கால் பலத்தை குத்து சொகத்தை குத்து நல்ல மாதிரியா நீ வளரணும். இன்னும் இருக்க நீ வளரணும். உனக்கு இருக்க இன்னும் மழை போல வளரணும். நீ அதை தான் நான் கேட்குறேன், வேறு எதுவுமே நான் கேட்கல. ஆனால் நான் 3 புள்ள பெற்று ஒரு புள்ள கூட என்கிட்ட இல்லை. என்ன அந்த வேதனை தான் நான் கண்ணீர் விடுறேன். எனக்கு கண்ணீர் விட்டா கூட நான் சந்தோஷமா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நல்லா இருப்பீங்கோ, குடும்பத்தோட நல்லா இருக்கணும். நீ போ சொல்ல வா சொல்ல எந்த தடையில்லாத ஆண்டவர் நீ முன்ன செல்லும். ஆண்டவர் முன்ன செல்லும், நீ பின்ன செல்லுவோம். கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, கை கால் பலத்தை கொடுப்பாரு. நோவு நடுலாம் நல்லா இருக்கணும். என்ன நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், வயிற்று நல்லா சாப்பிடணும். உன்னை பார்க்க என் வயிறு எரியுது, வயிற்றுக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். நான் வேதனை பட்டேன், நீ கண்ணீர் பட்டேன், நீ திட்ட வேணும், நான் கண்ணீரோடு இருக்கிறேன். உனக்கு நல்லா சந்தோஷமா நீ நல்லா சாப்பிடணும்ப்பா, நல்லா வரணும்ப்பா. நீ நல்லா இருக்கணும், மழை போல வளரணும். எனக்கு அது போதும் எப்பா, எனக்கு வேற எதுவும் வேணாம். என்ன உன்னை ஹாஸ்டல் விட்டு சொல்லும்போது வேதனைப்பட்டேன், உனக்கு கண்ணீரோடு நான் அழுதும்பா. ஒரு நாள் நான் அழுவேன், வர தூரம் திங்கக்கம்மனா கண் மூசி இருப்பேன். அப்போ நான் மறந்துட்டேன். இப்போ நீ வரன்னு போன் பண்ண எனக்கு தூக்கம் வரத்துல. அவனை அனுப்பிட்டு கோவில் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். கோவில் தாண்டினா கண்ணீர் தொடச்சி நான் வீட்டுக்கு வருவேன். என்ன இப்போ என் கடலை என்னண்டு எந்த புள்ளியும் என்னண்டு இல்லை. நான் தனிமரமா இருக்கிறேன். என்ன நீ நல்ல மாதிரியா இருக்கணும்ப்பா, நல்ல மாதிரியா இருக்கணும், வாழணும். எனக்கு அதே போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். நோனொடி இல்லாத ஆண்டவர் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கணும். என்ன அது போதும் எப்பா எனக்கு. வணக்கம்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஹாப்பி பர்த்டே யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். கடவுளுடைய விருப்பங்களையும் அவருடைய என்ன விரும்புகிறாரோ அது பிரகாரம் செய்து அவருடைய ஆசீர்வாதம் பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும், ஈடோடிகால வாழறதுக்கும், நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும், மற்றவங்க உதவி செய்யறதுக்கும் கடவுள்கிட்ட நான். என்னப்பா நல்லா இருக்கிறியா? எப்படி இருக்கிறீங்க? பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடு ஆயுசோடு இருக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. சந்தோஷமா நீரோடி வாழணும்ப்பா. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஏப்பா எங்கே போயிட்டு வந்த? உனக்கு இதே வேலை தான் என்ன? பனை மரத்தில் ஏற வேண்டியது, கிணத்துல குளிக்க வேண்டியது, மீன் பிடிக்க போக வேண்டியது, ஏரிக்கு போக வேண்டியது. இதுதான் உனக்கு பிரச்சனையா? படிக்கணும்னு உனக்கு தோண்டலையாப்பா? கஷ்டப்பட்டு அம்மா நம்மளை எதுக்கெல்லாம் வளர்த்தாங்க, படிக்கணும்னு உனக்கு தோணலை. இதான் உனக்கு வாழ்க்கையா உனக்கு? இப்போ எதுக்கு வந்துக்கிற நீங்கள்? சாப்பாடா? சாப்பாடு இல்லைப்பா. நீ யாரு கூட போனியோ அங்கே போய் சாப்பிடு. என்ன வீட்டாண்ட நீ வராது. 1-2 கூட உனக்கு 100 வரைக்கும் தெரில. உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்தியா நீ? எங்களை பார்க்க வேணாடா நீ. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பின்னாடி நினச்சிப்பாரு. உன்னை எந்த பொண்ணு கட்டினாலும் பரவாயில்லன்னு சொன்ன. இப்படி இருந்தேன்னா எந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? இப்படி வாழ்க்கை எப்படி யோசிச்சியா? என்ன நீ சம்பாரித்து நல்லா இருந்தால் போதும்ப்பா. அம்மாவை பார்க்க தேவையில்ல, அக்காவை பார்க்க தேவையில்ல. நீ நல்லபடியாக இருக்கணும், அதுதான் என் ஆசை. என்ன அவனுக்கு என்ன முத்துக்கு அவங்க அப்பா போலீஸு, அவங்க மாமா போலீஸு, அவங்க அப்பா மிலிட்ரிக்காரு. அவனை பற்றி கவலை கிடையாதுப்பா. உன்னை நினச்சிப்பாரு, நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்ட்டு. இப்படி இன்றைக்கெலாம் போய் ஏரியில் குடிச்சிட்டு இந்த கோலத்தில் வந்து நிற்கிறி. இது நல்லா இருக்குதா அவனுக்கு? நான் என்ன தான் சொல்லி உன்னை திருத்தடுத்து நீ வீட்டுக்கே வராது. தயவுசெய்து வெளியே போயிடு. என் முகத்துலேயும் முழிக்காத, என் எதிர்க்கு நிற்காத. கிளம்பு நீ முதல்ல. நீ அக்காக்கா சாப்பாடு போடலாம் சொல்லாதப்பா. இந்த அளவுக்கு இருக்கிறான்னாக்கா அது பெரிய சந்தோஷமான ஒரு எண்ணம். அதெல்லாம் நினைக்க முடியாது, மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். நான் நிச்சயமா நினைச்சு கூட பார்க்கல. அவனுடைய ஒவ்வொரு அடிகளையும் நினைச்சு கூட நான் பார்க்கலாம். அப்படி இருப்பான், அப்படி இப்படி இருப்பான்னு நினைக்கல. அது கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை. ஆண்டவர் அவனை நல்ல ஒரு வழியில நடத்தி இருந்தாரு.
நீ எப்படி எப்படி இருப்பான், இப்படி பொறுப்பு இல்லாத சுத்துறானே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கடவுள் ஆசீர்வாதத்தோடு அவன் இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதை நாங்க மறக்கல, என்னால அது மறக்கவும் முடியாது. என் தம்பி நல்லா இருக்குது, ஆரோக்கியத்தோடும் அம்மின்ற ஆயுளோடும் அவன் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்போ எப்படி ஆயுதம் போவான் உங்க அப்பா. எங்க அம்மா வேலை செய்யற அளவுக்கு வரைக்கும் போவான். நல்ல துணியா தேடுவான் உங்க அப்பா. அவன் சில்லி முக்கா இருக்குவா, ரத்தம் வந்துடும் அவனுக்கு. அந்த வெள்ளை துணியில தான் தோட்டுவாரு. ஏன்னா வெள்ளை துணி தான் நல்லா தெரியும். அந்த வெள்ளை துணியில தோட்டி எடுத்துன்னு அப்படியே வச்சுன்னு போவோம். அந்த பார்த்த உடனே உங்க வாயா வெயிச்சு வாயில அடிச்சுக்கும். என் புள்ளி இப்படி பண்ணிட்டால போடி, என் புள்ளிக்கு முன்னாலதான் அவன் ஏறுறான், நீதான் கொடுக்குற செல்லம். காலையில இருந்து அவன் எங்க போனான் கேளு, அவன் மூஞ்செல்லாம் பாரு எப்படி இது. ஏரியில போய் மீன் பிடிச்சணும், நான் பழத்துல ஏரியில குடிச்சிட்டு வந்தா அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கா, என் புள்ள மாடு மேய்கிட்டு கொடு. என்ன என் புள்ளிக்கு நீ எவ்வளோ ஒருத்தி மாடு மேய்கிற, எவ்வளோ ஒருத்தி வருவா, எவன் மாடு மேய்கிற உன் புள்ளைய கட்டிக்குவான்றது உடனே தாத்தாக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. பெற்றவங்க நானே கேட்கலம்மா, நீ ஏம்மா கேக்குற, நீ கேட்ப ஒரே கேள்வி. உங்க தாத்தா வாய் அப்படியே அடிச்சிடுவாரு. அவன் குழைக்கெல்லாம் போகல, நாங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுறன்னு. அப்படிலாம் பண்ண, அப்படிலாம் இது பண்ண. என் தொல்லை தாங்க முடியாதான் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தான். எனக்கு சோறு போட மாட்டேன், எனக்கு பசி எடுக்குதேம்மா, நீ சோறு போட்டுனா வச்சுட்டு போயம்மான்னுவோம். அது ராத்திரி எனக்கு நஷ்டத்தை பார்த்து இன்னைக்கு இருக்கிறத யாரும் நினைச்சு பார்க்கல. அன்னைக்கு இருக்கிறத நினைக்கல, நான் நினைக்கிறேன். அவன் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு கடை பிடிச்சி கரை ஏறிட்டா அப்படின்றத நினைச்சு நான் நினைக்கிறேன். பெற்றவங்க நினைக்கிறாங்களா நினைக்கலையா எனக்கு தெரியாது. அவன் ஒவ்வொரு அசைவாடும் நான் நினைக்கிறேன். என் தம்பி இந்த அளவுக்கு வந்துட்டான் அப்படின்றது சந்தோஷமான வார்த்தை. அது எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க, எல்லாத்துக்கும் மாய்க்கும், எல்லாத்துக்கும் சண்டை வரும். எல்லாம் ஒரே வீட்டுல இருந்து வீட்டாட்டுல கிட்டு எனக்கு என் பிளேட்ல கிட்டு உனக்கு மாட்டிக்கின்னு உங்க தாத்தக்கு வைப்பற ஒண்ணு கிட்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்ட போக மாட்டேன்னு வரும். சொன்னும் போது கூட எப்படி மாயிறாங்க பாரு, போய் தொலைய மாட்டேன்னு வர. எல்லாம் தொலைஞ்சிட்டா நீ ஒண்டி உக்காந்து துண்ணுருவான் உங்க வாயா. பெட்ஷீட் போட்டும் போது ஒரு சண்டை, பாய் போடும் போது ஒரு சண்டை, சாப்பிடும் போது ஒரு சண்டை. என்ன பாரு, எனக்கு 2 பீஸ் 3 பீஸ் தறி விந்துக்குது, அவனுக்கு பாரு நரி விந்துக்குது. இப்படிலாம் இருந்த காலங்கள் வேற. நாங்க அந்த நாள் வருமா, வராது. எத்தனை என்ன எடுத்தாலும் அந்த நாள் வராது. யான் பெட்ஷீட்டுடா, அது ஊ பெட்ஷீட்டுடா, பேர் எழுதி வச்சுக்கிட்டா. என்ன இது எனக்கு ஒருத்த தனியா கொடுத்துரு பெட்ஷீட்டு. என்ன இது ஏன் எனடா, நான் அங்க தாண்டா போட்டுப்பேன். இதுதான் நான் பாரு வந்து ஃபர்ஸ்ட் 10 இப்படிலாம் சண்டை போட்டுன்னு போட்டுப்போம், இப்படிலாம் சண்டை போட்டுன்னு சாப்பிடுவோம். என்ன அந்த நாள் வருமா, வராது. தம்பி என்னுடைய ஆசீர்வாதம் என் தம்பிக்கு எப்பவுமே இருக்கும். நான் பிரிஞ்சிட்டாலும் என்னுடைய ஆத்மா என் தம்பி சுத்தின்னு இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு காலமும் என் தம்பி நான் மறக்க மாட்டேன். என்னுடைய நினைவு என் தம்பி மேலே இருக்கும். இருக்கணும் சொல்ல தோணுச்சு, சொல்ல முடியாது. இது ஒரு நினைவுல பேசிட்டு காலை இந்த வருஷம் போல இந்த வருஷமும் நல்லா ஆசைப்படுறேன். எல்லா மச்சானோட நல்ல பழக்கத்தோட நல்லா எல்லாருக்கும் அனுசரிச்சு போகிறேன். சின்னவங்களாம் இதே மாதிரி வாழ்க்கையில் நல்லா கேட்டிருக்க. அத்தை எப்படிமா உன்னை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க. அத்தை நல்லா தானே பார்த்துருக்காங்க, நல்லா இப்போ நல்லா பார்த்துக்காங்க, ஒரு வேலை கூட விடுறதில்ல, நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு இந்த சொல்லு நீ லாஸ்ட் வரைக்கும் நீ சொல்லணும்னு சொன்ன. அந்த சொல்லு வந்து லாஸ்ட் வரைக்கும் நீ சொல்லணும்னு சொன்னது, எப்போ எதனா சண்டை வந்தா கூட நீ சொன்ன சொல்லுதாங்கண்ணா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால நான் சொல்றது இல்லை. கஷ்டம்னு ஒன்னா சொல்லியிருக்கேன், என்னை சண்டை போட்டாங்க அடிச்சாங்கன்னு நான் இன்ன வரைக்கும் நான் சொன்னது கிடையாதுண்ணா. ஆனால் அது வந்து நீ சொன்ன சொல்லுதான் எனக்கு அப்பப்போ ஞாபகத்துக்கு வரும்.
நீ வந்து ஒரு வாட்டி வந்து என்னை அடிச்சிட்ட, கொடா சண்டைகளை சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்ட. அந்த அடித்த அடியில் வந்து நீ ஏன் அப்படி பேசுகிறேன்னு கொயின்னு சவுண்டு கேட்டுச்சு காதில். அந்த அடிச்சது நான் அந்த நேரத்துக்கு கஷ்டப்பட்டேன், நம்ம அண்ணன் அடிச்சிட்டாரேன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அடித்ததும் நல்லது தான் அப்படின்னு நான் மனசை தேத்திக்கணும்ண்ணா. தேத்திட்டு அதுலேருந்து நான் கொடா சண்டையாண்டு சரி, யாரும் பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு மாதிரி பேசுறது கிடையாது. அதுலேருந்து மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு வந்து சின்னவங்க பெரியவங்கன்னு நீ எப்படி எல்லாரையும் மரியாதை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற கொள்கிற, யாரையும் வந்து வீட்டுக்கு வரவங்கள விரோதக்கார கூட வீட்டுக்கு வர நல்லா பேசுவேன். வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு என்னன்னாக்கா உன்கிட்ட வந்து ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, நீ வந்து என்னை பார்க்க மாட்டேன்ற. அப்பா தான் என்னை வந்து பார்த்துன்னு கொண்டு வந்தாரு. அப்பா கடுத்தது நீ தானே நான் இருக்க. நீ வந்து என்னை பார்க்க கொள்ள நீ வரமாட்டேன்றே. வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சுன்னா வந்து 2 நாள் இருந்துட்டு போனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் வந்து இருக்கேன், நீ வரமாட்டேன்ற. ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபோனாச்சும் பண்ணுண்ணா. எனக்கு அதை விட வேற எதுவும் வேணாண்ணா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேண்ணா. 25 பிறந்த நாள் இந்த வருஷம் நல்லா கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணு. எல்லாத்தையும் கேட்குறாங்க, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. ஆனால் எனக்கு மனசில் பட்டு நான் சொல்கிறேன், எனக்கு தப்பாக நினச்சிடாத. அப்போ இருந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தோம், அந்த மாதிரி இப்போ கிடையாதுண்ணா. அப்பா செத்து பிறக்கோ நான் உனக்கு பிடிச்சின்னு அழுதேன், எல்லாமே எங்கள் அண்ணன் தான் எனக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட நீ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறதே கிடையாது. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு நாள் நினச்சா. ஆனால் அப்போ இருந்த பாசம் இப்போ இருக்குதான் என்னன்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஆனால் எனக்கு எல்லாருமேலேயும் பாசம் இருக்குது. ஒரு நாளாச்சு ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும், நீ பேசுறது இல்லைண்ணா. அது மனசு கஷ்டமாகுது. நான் பிறந்த நாளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணு. எப்படி இருக்கிறோமோ இதே போல இருக்கணும். ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும். நம்ம எல்லாமே ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறோம். நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோன்னா அந்த கஷ்டத்துக்குள்ள சந்தோஷமா இருந்தோம்னு தான் சொல்லுவீங்க. இந்த நாள் என்னைக்கு வரும் எனக்கு ஆசையா இருக்குதுண்ணா. எனக்கு அந்த மாதிரி நம்ம அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க நம்ம சேர்ந்து கும்பலாக இருக்கிற நாள் என்னைக்கு வரணும் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னா. என்ன சொல்லணும் புரியல, சொல்லவும் எனக்கு வரல. எனக்கு வரல. திருப்பியும் ஹாப்பி பர்த்டே. இந்த நாள் பிறந்தாரு இன்னொன்று இல்லாத கடன் என்னைக்குமே பக்கத்தான இருக்கிறேன்னா நீ நல்லா இருக்கணும். எனக்கு அது நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும். எனக்கு நீ சந்தோஷமா எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். நான் கடன் பக்கத்தான என்னைக்குமே இருக்காருண்ணா. நான் திருப்பாச்சி படத்தில் ஒரு பாட்டு வரும், அனந்தம்பிச்சிட்ட பாடுற பாட்டு. அந்த பாட்டு நான் கேட்கும் போதுலாம் எனக்கு அதிகமாக நினப்பு தான் எனக்கு அதிகமாக வரேண்ணா. இந்த பாட்டை நீ கேளு. Hi man, wish you many more happy returns of the day. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடும் நல்ல பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இல்லத்தில் இன்பங்கள் அதிகரிக்கவும் உள்ளத்தில் சந்தோஷங்கள் அதிகமாகவும் எப்பவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள்கிட்ட நான் உண்மையே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இது பேசுறதுனால சொல்ல, உண்மையாகவே நீங்கள் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தான். பட் யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நண்பனா இத்தனை வருஷமா ஒரு நண்பனாக தான் என் கூட பழகிறீங்க, ஒரு அண்ணனா என்கிட்ட பழகலை. உண்மையாக அதுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். இன்னும் வர காலத்தில் நம்மளுடைய அன்பு 1% கூட யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம நம்ம இப்படியே இருக்கணும். நம்மளை மாதிரி மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது, மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது.
நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இது ஒன்று தான். அதனால தான் சொல்கிறேன், நீ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். கடந்த ஒரு 4 வருஷமாகவே நான் உங்கள் கூட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது, கேக் கட் பண்ணும்போது நான் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. எல்லாருக்கும் கிடைச்சிட்டாரு இதெல்லாம். ஃபஸ்ட்டு வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில, நான் அம்மு லக்ஷ்மி 3 பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஹாலில் பத்துன்னு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடாது, நீங்கள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. உள்ளேருந்து வெளியில் வந்துட்டோடனே என்ன அதெல்லாம் என்ன பண்ணிடுறீங்க, தூங்காமல் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனாக நீங்கள். அதுக்கப்புறம் உங்களை வந்து சமாளித்து ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் கேக்கு நைட்டு 12:30 மணிக்கு இன்னும் நம்ம கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறமா 2-3 வருஷம் நம்ம கண்டினியூவாக கேக் கட் பண்ணோம். உங்கள் பர்த்டே உங்களுக்கு தெரியும், நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தம்பி. கடைசி வரைக்கும் இப்போ எப்படி இருக்கணும் அது மாதிரி தான் இருப்பேன். சின்ன வயசில் நம்ம அதிகமாக எனக்கு பழகுறது கிடையாது. அதிகமாக நம்ம கூட என் கூட நீங்கள் இருந்தது கிடையாது. பழகுறது இல்லைனாக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் கூட நீங்கள் இருந்ததில்லை. ஹாஸ்டலில் கூட்டின்னு போய் உங்களை சேர்த்துட்டாங்க. நம்ம ஊரில் தீபாவளி தான் நீங்கள் வந்தீங்க. எல்லார் வீட்லையும் பட்டாசு வெடிக்கிறாங்க. எனக்கு அது உண்மையே மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்பா கேட்டால் வாங்கி தர மாட்டேன்ட்டார். எங்களுக்கு பட்டாசு வெடிக்கின்ற ஒரு சந்தோஷத்தை விட அப்போ ஸ்ப்ரிங் கேட் போட்டுருந்தாங்க நம்ம வீட்டில். நீங்கள் வந்த உடனே அப்படியே வந்து உங்களை பிடிச்சிக்கினேன். ஃபஸ்ட்டு நான் உங்களை கட்டி பிடிச்சி, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் கட்டி பிடிச்சேன். அது உங்களுக்கு ஞாபகம் தான் தெரியாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பட்டாசு அது இது வாங்கி வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிங்க. பட்டாசு வாங்கினது கம்மி தான், ஆனால் நம்ம அதிகமாக வெச்ச பேர் காமிக்கணும்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் கீச்சி போட்டோம். எத்தனை கொட்டுறா எத்தனை போடுறா அப்படின்னீங்க. அது உண்மையும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு நண்பனா இத்தனை வருஷம் என் கூட நீங்கள் இருந்தது பெரிய விஷயம். எங்கே என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றதுனால நீங்கள் அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கும் சின்ன பசங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணன்றனாக்கா உண்மையாக ஒரு தனி மரியாதை உங்கள் மேலே. எல்லாருக்குமே பயம் மரியாதை எல்லாம் இருக்குது. அதை நான் கற்றுக்கணும்னு பார்க்குறேன், முடியல. ட்ரை பண்ணுறேன். உண்மையாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அதை. இந்த மாதிரி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நல்ல உள்ளங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். உண்மையாக மறக்க முடியாத விஷயங்கள். அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் சினிமாவுக்கு போகிறது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கூட்டு கனவுங்களான்னு கேட்பாரு. அதெல்லாம் உண்மையே நீங்கள் இன்னும் என் கூடவே நீங்கள் இருந்து என் கூட இப்போ அந்த ஊர்லேயே எங்கள் கூடவே இருந்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய நமக்குள்ள அனுபவங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பட் எங்களையும் நீங்கள் அதிகமாக மிஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஹாஸ்டல் போய் கூட்டின்னு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வருஷம் பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் இன்னும் அதிகமாக பண்ணணும். நான் இருப்பேன். எல்லா பர்த்டேக்கும் நான் உங்க கூட இருப்பேன். நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்ஸ்ண்ணா. ஹாய் மாமா, ஸ்தோத்ரம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கணும் மாமா. நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மாமா. என்ஜாய் யுவர் டே. Wish you happy birthday, Mama. Wish you happy birthday, Mama. This is AK. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிறந்தநாள் வேலை என்னையும் நீங்கள் அந்த வாழ்த்துறை வாங்க கூப்பிட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாழ்த்துறை பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்காக எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட்டு
இவரை பற்றி எதுக்கு நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என் வாழ்க்கையில் ஒரு ஆலமரம் போல. சின்ன வயசில் நிறைய பேர் கேட்டுருவாங்க, நீ எப்படி இருப்ப, எந்த மாதிரி இருப்ப அப்படின்னு. நான் சொல்லுவேன், எந்த மாதிரி தான் இருக்கணும், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை. பாதி வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. ஆனால் மீதி வாழ்க்கை கண்டிப்பாக பேசிட்டு காரணமே அவர். அவர் இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. நீங்கள் இருந்தேன் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற ஒரே ஆளும் எந்த ஒரு மனுஷனுக்கும் தீங்கு செய்யாமல் நினைக்கிறேன். அது மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. கூட பிறந்தா கூட இப்படி இருந்திருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் இவர் அப்படி இல்லை. என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு எனக்கு உண்டான நன்மைகளையும் எவ்வளோ வழிமுறைகளையும் காட்டியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்கள் இன்னும் புதிதாக ஃபீனிக்ஸ் பண்ணுவாங்க. உச்சத்துக்கு போய் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் நல்லா வளர்ந்து வாழ்க்கையை நடத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கடவுள்கிட்ட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இனியாகவே இதை பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சீரும் சிறப்புமாக எல்லாம் அமையும். நஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சி ஃபேமிலியில் சந்தோஷத்தை நிலவ கடவுள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பிரார்த்திக்கிறோம். படித்தது பிடித்தது, சொல்வதற்கு சொற்கள் தேவையில்லை. இதில் 1000 விஷயம். இதை பற்றி சொல்வதற்கு சொற்களே இல்லை, வரிகளும் இல்லை. தெரியாதவங்க புரியாதவங்க யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வேல்யூபிள் மெமரிஸ், வேல்யூபிள் மெமரியும் சரி, வரிகளும் சரி. இது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் விகே. ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பியாக இருங்க எப்பவுமே. அதே மாதிரி இல்லை என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தது நீங்கள் மட்டும்தான். ரெண்டாவது வந்து என்னை எப்போவுமே நீங்கள் கைவிட்டதில்லை. ஒரு நான் படித்த படிப்புக்கும் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வேலை வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் நான் வேலைக்கு வந்து நான் சின்ன வேலைக்கு போகக்கூடாது, பெரிய வேலைக்கு தான் போகணுன்ட்டு என்னை ஒரு தேடி ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு சேர்த்து விட்டீங்க. நீங்கள் சேர்த்து விட்டதுனால தான் நான் இப்போ வரையும் நான் ஒரு க்ரோத்தான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா, சின்ன வயசில் என்னை தூக்கி போட்டு விளையாண்டுருக்கீங்க. இப்போ வரையும் நீங்கள் தூக்கி மட்டும் தான் விட்டுருக்கீங்க தவிர்த்து எப்பவுமே இறக்குறதில்லை. என்ன சொல்கிறேன்னு தெரில மாமா. எனக்கு எங்கள் தாய் மாமையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே மாமா நீங்கள் மட்டும்தான். மற்ற 2 பேரும் எனக்கு பிடிக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களோட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே பேச்சு வரல. நான் எது இருந்தாலும் நேரில் பார்த்து சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வேறு உங்கள் பர்த்டேவா? விஷயம் ஹாப்பி பர்த்டே மாமா. இதில் வேறு நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து வேறு அமைச்சிருக்காங்களாம். நான் என் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்ககிட்ட டேரெக்டாக சொன்னதில்லை. எனக்காக நிறைய இடத்துல நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை மாமா. ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. நீங்களும் அதிகமாக வந்ததில்லை எங்கள் கூட. ஒரே தடவை நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நீங்கள் என்னையும் பரத்தும் எல்லாம் கிணத்துக்கு கூட்டின்னு போனீங்க. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஆனால் மாமா உங்கள் தடவை பார்க்கலாம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்மளாம் எல்லாம் வெளியே போகலாம். உங்கள் கூட மாமான்னு உங்கள் கூட சுற்றணும்னு ஆசை, எல்லா இடத்துக்கும் போகணுன்னு ஆசை. இதுக்கப்புறம் போவோம்னு நினைக்கிறேன் மாமா. விஷயம் ஹாப்பி பர்த்டே மாமா. என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் சொல்ல மறந்துட்டேன் வேறு, உங்கள் பர்த்டே அன்றைக்கி வேறு 35 டிஷ்ஷா மாமா. அது வேறு எனக்கு வேறு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடணும் தான் ஆசை. கண்டிப்பாக இருங்க, பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றா ஒரு ஹோட்டலில் போய் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் மாமா. ஓகே மாமா, உங்கள் பர்த்டே என்ஜாய் பண்ணிங்க. பார்த்தோம்மா 35 டிஷ்ஷா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட போகிறீங்க. பயிர் கலக்கி விட்டுரு போகுது. பாய் மாமா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸ்தோத்திரம். விஷ் ஹாப்பி பர்த்டேப்பா. அடுத்த பர்த்டேக்கெலாம் நாங்கள் இருக்கோம். ஐ லவ் யூப்பா. எம்சிப்பா. ஹாய்ப்பா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் பர்த்டேக்கெலாம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இருப்போம். லவ் யூப்பா. மிஸ் யூப்பா. ஹாப்பியாக இருங்கப்பா. ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே அப்பா.
மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்க்குறீங்களா? உங்களோட பர்த்டே, உங்களோட 48வது பிறந்த நாள் நாங்கள் கொண்டாட போகிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உங்களுக்காக கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கோம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு ஒரு சிறந்த பிள்ளையா, சகோதரர்களுக்கு ஒரு சிறந்த சகோதரனா, சகோதரங்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த அண்ணனா, கணவனுக்கு மனைவிக்கு ஒரு சிறந்த கணவனா, பிள்ளைங்களுக்கு ஒரு சிறந்த தகப்பனா, இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் சிறந்ததாக இருக்கீங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளின், உங்களோட நேரம் தவறாமை, எதிரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு தப்பே பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டமே படுத்தினாலும் அவங்கள மன்னிக்கிற குணம், எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நான் இந்த நிலைமைக்கு இங்கே இப்படி இருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான். என் லைஃபே போச்சுன்னு நினச்ச காலத்தில் என்னை படிக்க வச்சுருக்கீங்க. என்னோடய சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க. எனக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சிறந்த கணவனாக இருந்திருக்கீங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூங்க. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டேடி. இல்லை மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எம்டன். ஏன்னா நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட ஒரு சந்தோஷ் சுப்ரமணியமாகவும் ஒரு எம்டனாகவும் தான் நீங்கள் எங்கள் கூட பழகிருக்கீங்க. நீங்கள் அவ்வளோவா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. மற்ற டேடிஸ் மாதிரி நீங்கள் எங்கள் தோல் மேலே கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசினதே கிடையாது. பட் இருந்தாலும் அது உங்களோட ஃபால்ட் இல்லை. நீங்கள் அந்த டைம்லேயும் எங்களுக்காக கஷ்டம் தான் படுறீங்க. You are the best example of this quote which says a father doesn't hold his child's hand for a long while but holds their heart forever. ஏன்னா நீங்கள் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் you are the best dad. நீங்கள் எங்களுக்காக எதுவுமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்காக எந்த சாக்ரிஃபைஸஸும் பண்ணது கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்கீங்க. உங்கள் அக்கா கிட்ட அடி வாங்கி ஹாஸ்டல்லாம் போயிருக்கீங்க. ஹாஸ்டல் லைஃப்ன்றது ஒன்றும் ஈஸி கிடையாது. ஹாஸ்டல்லையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. மோரோவர் நீங்கள் அதை முடிச்சுட்டு பெங்களூரில் இவ்வளோ பெரிய சிட்டியில் தனியாக சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் தனியாக சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதையும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சாப்பிடும் போது தூங்கும் போது கஷ்டப்பட்டுருக்கீங்க. நீங்கள் எங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பின்ட்டு எல்லாருக்காகவும். யாருமே எனக்காக நீங்கள் இது பண்ணதில்லை அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாடி. பட் ஆல் யுவர் பிளட்ஸ் அண்ட் ஸ்வெட்ஸ் வில் நாட் ஸ்டே லைக் திஸ் ஃபார் எவர். ஒன் ஃபைன் டே I'll pay for all your pain, Daddy. I would like to thank God for giving me such a wonderful father. You're the best dad in the world. No one can replace you, Daddy. நம்ம இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்காத ஒரு வார்த்தை. Love you so much, Daddy. Many more happy returns of the day, Daddy. நீங்கள் எங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. உங்களுக்கு கிஃப்ட் யோசிக்கணுன்னாலே பாதி நாள் முடிஞ்சிடும். அதில் என்ன வாங்குறது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. இந்த சர்ப்ரைஸ் கூட நாங்கள் 2 months-ஆக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கூட எங்களுக்கு தெரியல. பிடிக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எனக்காக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. நான் எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு போயிட்டு பேர் கொடுப்பேன். ஆனால் பேர் கொடுத்ததுக்கப்புறமா தான் உங்கள்கிட்ட பெர்மிஷனே நான் வாங்குவேன். ஸோ வாங்கும்போது கூட நீங்கள் என்னை திட்டுவீங்க, அது கூட விளையாட்டுக்கு தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்களே அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வாங்கி கொடுத்துட்டு நீங்களே அதிகமாக கேர் பண்ணிக்குவீங்க. ஈவன் நான் பேண்ட் பைப்பில் இருக்கும்போது கூட என்னை விட அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கேர் உங்ககிட்ட தான் இருந்துச்சு. என்னை காலையில் எழுப்புறதா இருக்கட்டும், காலையில் நான் ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், என்னை பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பண்ணியிருக்கீங்க. நம்ம இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது.
நான் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் கூட எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், எங்களுக்கு ஸ்பெஷல். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ட் ஒன்ஸ் அகெயின் many more happy returns of the day, Daddy. Love you.